அன்பினும் இனிய அன்பர்கள் யாவருக்கும் உங்கள் ஜோதிட சிவாவினுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய மகர ராசிக்கு இதனால் வரையிலும் ஆயுள் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்து அஷ்டாஷ்டம குருவாக இருந்து பலவிதமான அமைப்புகளில் பலவிதமான தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் பரிதேவிக்கக்கூடிய அமைப்பில் கொடுத்திருந்த அந்த குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 7.5 சனியில் குடும்ப சனியாக பாத சனியாக உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகுவுடன். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 7.5 சனியில் பாத சனியாக குடும்ப சனியாக தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டம். தனஸ்தானாதிபதி சனி. ஆகவே அவர் 2இல் இருப்பது கூடுமான வரையிலும் பலமே தவிர இனி அவரால் உங்களுக்கு பாதகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அவர் இந்த 7.5 சனியில் கடைசி அத்தியாயத்தில் தான் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வகையில் ஜென்ம சனியாகவும் ஒரு வழியில் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தபோது பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே என்ற நிலை மாறி இப்போது மகர ராசி அன்பர்களுக்கு கற்ப வருஷம் போல குரு 5இல் அமர்ந்து அவருடைய சிறப்பான பார்வையால் உங்களை எல்லாம் உயர்த்துவார் என்பதை மிக நம்பிக்கையோடு இருக்கலாம். குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. அடுத்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலும் குருவுடைய பார்வை பதிவதனால மேன்மேலும் நன்மைகளை எல்லாம் தொடர்ந்து கிடைப்பதற்குரிய அமைப்பை இந்த குருவுடைய அமைப்பு ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும். சுப வேலைகள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வைகாசி மாதம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலெல்லாம் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி பெறக்கூடிய காலகட்டத்தினுடைய தொடக்கம் வைகாசி. இடமாற்றம், வீடு, தொழில் வழி மாற்றம், இதில் எல்லாம் மனம் போடி உங்களுக்கு சந்தோஷமான அமைப்பில் தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும். தொழில் வழியில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிக மிக நன்மையில் முடியக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பொருளாதாரம் சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பும் இப்போது ஏற்படுத்தும். இந்த வைகாசி மாதம் 7ஆம் நாள் உங்களுடைய மகர ராசிக்கு 5, 10 கூடியவர் சுக்கிர பகவான், பஞ்சம ஸ்தானாதிபதி, அவரே ஜீவனஸ்தானாதிபதி. அவர் ரிஷபத்தில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. அவர் பூர்வ புண்ணியாதிபதி என்பதனால தெய்வ கைங்கரியங்கள், ஆலய வழிபாடுகள், நேர்த்தி கடன்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, சிறப்பான தெய்வ தரிசனம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் இப்போ ஏற்படுத்தும். இது நாள் வரையிலும் போராட்ட நிலையிலேயே வாழ்க்கை இருந்தது. அந்த நிலை மாறும். போராட்ட நிலை மட்டுமல்ல, அவப்பெயரை கொண்டு வந்து நிறுத்தது. அந்த அவப்பெயரும் விலகக்கூடிய அமைப்பு இந்த குரு ஏற்படுத்துவார். இந்த நிலையில் குரு சனி பரிகார தலம் சென்று பிரித்தி செய்து வருகிற போது இன்னும் மேன்மேலும் சுபத்தன்மை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான குறுக்கீடுகளும் மறையக்கூடிய அமைப்பு. உங்களுடைய உள்ளத்திலும் செயலிலும் நடையிலும் புதிய எழுச்சி ஏற்படும். தடைப்பட்ட உத்தியோகம், தடைப்பட்ட தொழில், நஷ்டமேட்டு பாதியில் நிறுத்தப்பட்டது, வேலையில் ஊதிய உயர்வு தடைப்பட்டது, பதவி உயர்வு, இவைகளெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்ட காலங்கள் மறைந்து அவைகளெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்போடு மனம் விரும்பியபடி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசியினுடைய தொடக்கம். உங்களுக்கு வரக்கூடிய பணம், மறைக்கப்பட்ட பணம், அந்த பணபலம் வந்தடையக்கூடிய காலம். புதிய வேலை வாய்ப்பு, வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு. குடும்பத்தில் பூமி பிரச்சனை,
இடப்பிரச்சனை, பங்காளிகள் தொந்தரவு, பாகப்பிரிவினை, மனைவி வழியில் பெண் வழியில் இருந்த பிரச்சனைகள், இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சுபமே அது கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக ஆகும். தடைப்பட்ட கல்வி மீண்டும் தொடர்வதற்குரிய வாய்ப்பு. பிரிந்து சென்றது, குற்றம் சொல்லி நம்மளை புறமுதுகிட்டு பின்னாடி பல வகையில் வசப்பாடிய உறவுகளும் நட்புகளும் உங்களை தேடி வந்து உங்களுடைய நட்பை எதிர்பார்த்து காத்திருக்கும். வைகாசி மாதம் 18ஆம் நாள் மேஷ ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி செவ்வாய், அவரே லாபஸ்தானாதிபதி. 4ஆம் இடம் சுகம் கிடைக்கணும்னா 11ஆம் இடம் லாபம் வருமானம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் மனம் வாங்க முடியும், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும், குடும்பத்தை பராமரிக்க முடியும். 4ஆம் இடம் அந்த காரகங்கள். அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பணபலத்தை கொடுக்க வேண்டிய இடம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தையும் நேரடி பார்வையாக 5ல் நின்ற குரு பார்வையிடுவதனால பணம் உங்களுக்கு தட்டுத்தடங்கள் இல்லாமல் வந்து சேருவதற்கும், உங்களுடைய மனதில் ஏற்பட்ட இன்ப கனவுகளை நிறைவேற்றி கொள்வதற்கும் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை ஏற்படுகிறது. அதே போல் அனைத்து விதமான சகோதரியும் பாக்கியங்களையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவில் 9ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது நாள் வரையிலும் அங்கே 9ல் கேது இருந்தார். அந்த கேதுவினால் பல இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டது. குருவினுடைய பார்வையினால் அதுவும் நமக்கு நிவர்த்தியாகி சுபமான அமைப்பை ஏற்படுத்தும். ராசியை குரு பார்ப்பதனால் உடலில் இருக்கக்கூடிய, அதாவது நோய் தொந்தரவுகளாக இருந்தாலும், மன குன்றி இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், நல்ல ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடிய அமைப்பிற்கு நம்மளை உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. உடம்புல மகரத்தை, அதாவது ராசியை பார்த்தாலே பிணிப்படைகள் இருந்தால் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடிடும். ஆக இந்த செவ்வாய் லாபாதிபதியானவர் மேஷத்தில் வந்து அமர்ந்து ஆட்சி பெற்று மூலத்திரியோணமும் பெற்று மிகவும் வலுவடைந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் 18ஆம் நாள். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் அதில் இருப்பார். அதனால் என்ன நன்மை? உடலில் ஆரோக்கியம் சீராகும். அனைத்து வழிகளும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். கடன் சுமை எவ்வளவாக இருந்தாலும் அதையெல்லாம் படிப்படியாக குறைவதற்குரிய வாய்ப்பை எல்லாம் அந்த செவ்வாய் பகவானால், லாபாதிபதியால் ஏற்படும். எந்த ஒரு திட்ட பயணங்கள் எல்லாமே நம்ம நோக்கி வந்த அத்தனை விதமான நலன்களும் தடைப்பட்டு திசை மாறி சென்றது எல்லாம், நம் கை நழுவி சென்றது எல்லாம், அது எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் வைகாசி 18ஆம் தேதி அமர்ந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் வெளியில் இருந்து அவர் உங்களுக்கு வெற்றிக்கு அருள்புரிவார். நீங்கள் கொடுத்து வைத்த பணம் வராது என்ற நிலையில் இருந்தது, அல்லது நீதிமன்றத்தில் வழக்கில் இருப்பது, எப்படி எதுவாக இருந்தாலும் எதிர்பார்த்த பணம் நமக்கு கை கிடைக்காதது கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் செவ்வாயால் ஏற்படுத்தும். நம்மளுக்கு மரியாதை, புகழ், சன்மானம், திருமண தடைகள், பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மால் உதவ முடியாத இருந்த நிலைகள், பூமி லாபம், உத்தியோகம், தொழில் வழி, இவைகளெல்லாம் இதில் இருந்த அத்தனை விதமான தடைகளும் உடைத்தெறியப்படுகிறது வைகாசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் ஆட்சி பெற்ற போது. இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சந்திரன் 8ஆம் இடமான சிம்மத்தில் வரும்போது 2 நாள் கவனமாக செயல்படணும். அதை தான் சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க. அதுலேயும் சந்திராஷ்டமும் உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த 2.5 நாள். இந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அவர் சிறப்பான அமைப்பை 8வது பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆகவே செயல் திட்டங்கள் எல்லாம் வெற்றி திட்டங்களாகவே மாறும். பொருளாதார நிலைமை ஏற்றம் பெறும். செவ்வாய் லாபாதிபதி என்பதால் தொழில் லாபம் உண்டு. செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்குமானால் இது சிறப்பு கொடுக்கும். வைகாசி 27 மிதுனத்தில் புதன் ஆட்சி பெறுகிறார். அதே வைகாசி 31
சுக்கிரனும் ஆட்சி பெற்ற புதனுடன் இணைகிறார். அந்த சுக்கிர 5க்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவராக இருப்பதனாலும் புதன் கிரகம் 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் பாக்கியாதிபதியாக வருவதனாலும் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கிற போது, இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் எதை எதிர்நோக்கி சென்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் அது கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு அமைப்புலேயும் பதவி உயர்வு கிடைப்பதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியலில் லாபத்தை முன்னோக்கி செல்லலாம், பதவி முன்னோக்கி சொல்லலாம், அதையெல்லாம் உங்களை தேடி கொண்டு வரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் நற்பலன் உண்டு, நல்ல பெயரும் உண்டு, திடீர் வரவும் உண்டு. அதனால் அந்த வரவுகள் மூலம் உங்களுடைய கடன் சுமை மேன்மேலும் குறையக்கூடிய அமைப்பை இந்த வைகாசி தொடக்கம் ஏற்படுத்தும். முக்கிய விஐபிகளுடைய ஆதரவு, நேசமுடன் செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சுற்றியுள்ளவர்களால் ஏற்படும். சக பணியாளர்கள் நேசமுடன் உங்களிடத்தில் இருந்து செயல்படுவார்கள். தந்தை வழியால் லாபம், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கி அவர்களுக்கு அவர்கள் வயதிற்கு ஏற்றாறு போல நன்மைகள் நடைபெறும். கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய அமைப்பில் பிள்ளைகள் இருந்தால் படிப்பு, உத்தியோகம்னா உத்தியோகத்துக்கு அமைப்பு. இப்படி உங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு, அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பொன்பொருள் வாங்கணும், ஏற்கனவே ஈடில் வச்சாச்சு, அடமானத்தில் வச்சாச்சு, அது பூமியாக இருந்தாலும் சரி, அது நகர நட்டு எதுவாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் மீட்டு வருவதற்கு, புதிதாக வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள், வீடு மனை, இதை போல் அமைப்புகளுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பாக்கியம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கணும்னா அந்த பாக்கியம் உண்டு. மாற்று இனத்தவர்களால் உங்களுக்கு உதவி உண்டு. இந்த மேற்படி நிறைய வகையில் இந்த குருவுடைய பார்வை, குருவுடைய தானபலன், இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் 3ல் வேற ராகு, இந்த கிரக நிலைகளை எல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் இது நாள் வரையில் இந்த தடைக்கற்களை உடைத்து சிறப்பான அமைப்பில் உத்தியோகத்தை, அதாவது குடும்ப வழியில் உங்களை உயர்த்தி அதாவது பெருமையோடு உங்களை வரக்கூடிய அமைப்பை இந்த குருவால் ஏற்படும். அதனுடைய வைகாசி மாதம் தொடக்கம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வரலாம். திருவெண்காடு புதனுடைய தலம், தென்குடி திட்ட, கங்கை கொண்ட சோழபுரம், அங்கே போய் சிவனாலயம் போயிட்டு அங்கே தரிசனம், திருக்கொல்லிக்காடு, இது போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருகிற போது உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் வெற்றியோடும் மன குதூகலத்தோடும் அமையும் என்று கூறி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.